Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் மீதான தாக்குதலுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிவகங்கையில் நடைபெற்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் விவாத ஒருங்கிணைப்பாளரான ஊடகவியலாளர் ராஜேஷ் மீதே திமுகவின் மாவட்ட துணைச் செயலாளர் சேங்கை மாறன் என்பவரின் அடியாட்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் திமுகவினரின் இந்த அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி ஆட்சிக்கே வர முடியாது என்பது தெரிந்ததும் திமுகவினர் எல்லைமீறி போய்க் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். திமுகவில் நிரம்பியுள்ள மூன்றாம் தர ரவுடிகளால் ஊடகவியலாளர்களுக்கே பாதுகாப்பில்லை எனும்போது அப்பாவி பொதுமக்கள் நிலை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தெரு தெருவாக ஒவ்வொரு கடையிலும் ஏறி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தவரை திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தமிழக மக்கள் இனியும் மன்னிப்பதாக இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார். நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீது திமுகவினர் நடத்திய தாக்குதலுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நடத்திய தேர்தல் பயண நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு கூடியிருந்த திமுகவினர் மேடையை நோக்கி நாட்காலிகளை தூக்கி வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திமுகவினர் மேற்கொண்ட இந்த அராஜக நடவடிக்கையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த செய்தியாளர் ராஜேஷ், காரைக்குடி செய்தியாளர் சதாம் ஹுசேன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் வன்முறையில் ஈடுபட்ட திமுகவினரின் நடவடிக்கையை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அடாவடியில் ஈடுபட்டு செய்தியாளர்களுக்கு காயம் ஏற்படுத்திய திமுகவினரின் அராஜக நடவடிக்கையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு காரணமான அனைவர் மீதும் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நடத்திய தேர்தல் பயண நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மகர் நோன்பு திடலில் தேர்தல் பயணம் என்ற நிகழ்ச்சியை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேற்று மாலை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு கூடியிருந்த திமுகவினர் மேடையை நோக்கி நாட்காலிகளை தூக்கி வீசி தாக்குதல் நடத்தினர். திமுகவினரின் இந்த தாக்குதலில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதேபோல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காரைக்குடி செய்தியாளர் சதாம் ஹுசேன் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது.